இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் 3 வார்த்தைகளை நாம் தியானிக்க அழைப்பு விடுக்கின்றது. அதாவது அமைதி, மன்னிப்பு, நம்பிக்கை. ஐக்கிய நாடுகள் சபை 1981ஆம் ஆண்டு உலக அமைதி தினம் என்ற நாளை பிரகடனப்படுத்தியது. இதை உறுதிப்படுத்தும் விதமாக 2001ஆம் ஆண்டு வருடத்தில் ஒரு நாளை, அதாவது செப்டம்பர் 21 அகிம்சை நாளாக, போர் நிறுத்தும் காலகட்டமாக அறிவித்தது. ஆனால் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தன் சீடர்களுக்கு தோன்றி அமைதி உண்டாகுக என்று வாழ்த்தியிருக்கின்றார். இயேசு கூறும் இந்த அமைதி எதை குறிக்கிறது? 3 சிந்தனைகளை இதற்குள் நாம் கொண்டு வரலாம். முதலாவதாக, உலகம் மற்றும் சமூக அமைதியை இது குறிப்பிடுகிறது. காரணம், மக்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அவர்களுக்கு போதுமான சுதந்திரம் இல்லை. ஏன் போதுமான சுதந்திரம் இல்லை? காரணம், மனிதன் தொடக்கத்திலிருந்தே பிறர் தனக்கு அடிமையாக இருக்க வேண்டும், பிறர் தனக்கு கீழே வேலை செய்ய வேண்டும், பதவிக்காக சண்டை போடும் சூழல், பதவிக்காக கொலை செய்வது, பிறர் பேரை கெடுப்பது, பிறர் செய்யாதவற்றை செய்ததாக கூறி அவர்கள் மீது இருக்கும் நன்மதிப்பை கெடுப்பது போன்றவை அமைதியை சீர்குலைக்கும் செயலாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இது ஒரு விதமான துன்பத்தை, அமைதியின்மையை கொடுத்து கொண்டிருக்கும். ஆகவே அமைதி உண்டாகட்டும் என்கிறார் இயேசு, இவ்வாறு துன்பப்பட்டிருந்த மக்களை பார்த்து. இரண்டாவது, மன அமைதி. இன்றைக்கு இணையதளத்தில் பலர் மெடிடேஷன் மியூசிக், யோகா மற்றும் பல்வேறு ஆன்மீக தளங்கள், இன்னும் சிலர் தேவையற்ற வலைதளங்கள் என்று தங்கள் நேரத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம் என்ன? மனதிலே பல எண்ணங்கள், பயம், என்ன செய்வதென்று தெரியாத நிலை, பேசுவதற்கு யாரும் இல்லை என்கிற நிலை, நான் பேசுவதை கேட்பதற்கு யாரும் இல்லை என்ற கவலை, வீட்டில் பலர் இருந்தாலும் தனிமையில் இருக்கின்றேன் என்ற உணர்வு. இந்த நிலையில் ஒருவருக்கு மன அமைதி தேவைப்படுகிறது. ஆகவே இயேசு கூறுகிறார், நீங்கள் மனதளவில் துன்புற்றிருக்கிறீர்களா? அமைதி உண்டாகட்டும். மூன்றாவது, குடும்பத்தில் அமைதி. இன்றைக்கு பல குடும்பங்கள் வெளியே பார்ப்பதற்கு வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போன்று பளிச்சென்றிருக்கும். பார்க்கின்றவர்கள் அந்த குடும்பத்தை போன்று எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ வேண்டும் என்பார்கள். ஆனால் உண்மையில் அப்படிப்பட்ட நிலை இல்லை. காரணம், பல குடும்பங்கள் நிம்மதி இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் வெளியே காட்டிக்கொள்வதில்லை. பல இடங்களிலே புரிதல் இல்லாததால் ஏற்படும் அமைதியின்மை, இன்னும் சில இடங்களில் சுதந்திரம் இல்லாததால் ஏற்படும் மனபாரம். சில நேரம் ஆண்களும் சில நேரம் பெண்களும் தான் சரியாக இருக்கிறேன் என்று நினைத்து பிறரை அது சரியில்லை, இது சரியில்லை என்று மாற்றச் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இது நிச்சயமாக வேதனையை கொடுக்கும். காரணம், இப்போது நீங்கள் ஒரு ஆணாக இருந்தால் உங்களிடம் புகைப்பிடிக்கும் பழக்கம், மது அருந்தும் பழக்கம், மனைவியை அடிமைத்தனமாக நடத்தும் பழக்கம், குறை கூறும் பழக்கம், மற்ற பெண்களை தவறான எண்ணத்தில் பார்க்கும் பழக்கம் இருக்கின்ற நிலையிலே அதிலிருந்து ஏதாவது ஒன்றை நீக்க நீங்கள் மாற்றுவதற்கு தயாராக இருக்கின்றீர்களா? உங்களால் மாற்ற முடியும் என்றால் சந்தோஷம். ஆனால் உங்களால் மாற்ற முடியவில்லை என்றால் ஏன் மற்றவர்கள் மட்டும் மாற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? அதை போன்று பெண்களாகிய உங்களிடம் பல தேவையற்ற பழக்கங்கள் இருக்கும். குறை கூறுவது, பழி வாங்குவது, தொலைபேசியில் அல்லது அலைபேசியில் நேரத்தை செலவிடுவது. நீங்கள் செய்யும் இவற்றிலிருந்து எதையாவது மாற்ற உங்களால் முடியுமா? மாற்றத்தை உருவாக்க முடியுமா? நீங்கள் உங்கள் பழக்க வழக்கத்தை மாற்ற முடியவில்லை என்றால் பிறரை தீர்ப்பிட வேண்டாம். பிறரை அவர்களிடம் உள்ள பலவீனங்களோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் உங்கள் பார்ட்னரிடம் காட்டும் அன்பு அவர்களை மாற்றலாம். ஆகவே குடும்பம் அமைதியின்மையால் இருப்பவர்களுக்கு ஆண்டவர் கூறுகிறார், அமைதி உண்டாகட்டும். இன்றைய நற்செய்திக்கு கூறும் இரண்டாவது கருத்து என்பது, இயேசு கூறுகிறார், நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். பலர் இன்று கேள்வி எழுப்புவார்கள், எங்களால் நேரடியாக ஆண்டவரிடம் பேச முடியாதா? நாங்கள் கேட்டால் எங்கள் தேவைகளை கடவுள் நிறைவேற்ற மாட்டாரா? எங்களுக்கு ஏன் இடைத்தரகர்கள் போன்று குருவானவர்கள் இருக்க வேண்டும்? இதற்கு பதில் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டில் மக்கள் இறைவனை நோக்கி குரல் எழுப்பும்போது அவர்களுக்கு அவர் நேரடியாக பதில் கொடுக்கவில்லை. இறைவாக்கினர் வழியாக தான் பதில் கொடுத்தார். மோசே வழியாக,
ஆபிரகாம் வழியாக, இறைவாக்கினர் எலியா வழியாக, இன்னும் மற்ற பல இறைவாக்கினர் வழியாக. அதை போன்று இறைவன் தேர்ந்தெடுத்த சிறுவன் தான் அரசர் தாவீது. ஆனால் இறைவன் அவரோடு நேரடியாக பேசவில்லை. அவருக்கும் இறைவாக்கினர் வழியாக தான் செய்திகளை கொடுத்து கொண்டிருந்தார். ஆக இறைவன் அனைவருக்கும் செவி கொடுக்கிறார், அதில் மாற்றமில்லை. ஆனால் சில திருவருட்சாதனங்களை அவர் அபிஷேகம் செய்யப்பட்ட குருக்கள் வழியாக, தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள் வழியாக தான் வழங்குகிறார் என்பதை நாம் மறுக்க முடியாது. அதுதான் உண்மையும் கூட. இயேசு உலகில் வாழ்ந்தபோது அவர் நேரடியாக மன்னித்தார். சக்கேயுவை மன்னித்தார், பேதுருவை மன்னித்தார், சிலுவையில் தொங்கிய கள்வனை மன்னித்தார், தன்னை காயப்படுத்தி ஒட்டுமொத்த மனித இனத்தையும் அவர் மன்னித்தார். அதே நேரம் தன் உயிர்ப்பிற்கு பின்பு அவர் வகித்து வந்த அந்த பணியை அப்போஸ்தலர்களிடம் ஒப்படைக்கிறார். அது இன்று அபிஷேகம் செய்யப்பட்ட குருக்களால் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இதனால் தான் திருச்சபை ஒப்புரவருட்சாதனம், பாவ சங்கீர்த்தனம், கன்ஃபெஷன் செய்ய நமக்கு அழைப்பு விடுக்கிறது. தன் தவறை உணராத ஒரு மனிதரை மன்னிக்க முடியுமா என்றால் முடியாது. ஆகவே தான் இயேசு மன்னிப்பதற்கான அங்கீகாரத்தை கொடுக்கிறார். ஒரு குருவானவர் ஒப்புரவருட்சாதனம் கொடுக்கும் பொழுது அங்கே இயேசு உங்களுக்காக காத்திருக்கிறார். நீங்கள் உங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கும் பொழுது இயேசு அந்த குருவானவர் வழியாக உங்களை மன்னிக்கிறார். சிலருக்கு ஒரு நெருடல் இருக்கும். நான் என் பாவத்தை இந்த குருவானவரிடம் சொல்லிவிட்டு அதன் பிறகு எப்படி அவரை எதிர்கொள்வேன்? நான் சொல்வது என்னவென்றால், அந்த இடத்தில் நீங்கள் அங்கிருக்கும் குருவானவரை நினைவில் கொள்ள வேண்டாம். குருவானவர் பின்னால் இருக்கும் இயேசுவை நினைவு கூறுங்கள். நான் எத்தனையோ ஒப்புரவருட்சாதனங்களை கேட்டிருக்கின்றேன். ஆனால் எதுவும் எனக்குள் நிற்பதில்லை. காரணம், நான் ஒப்புரவருட்சாதனம் கேட்கும் முன்பு எனக்குள் ஒரு ஜெபம் சொல்லிக்கொள்வேன். தந்தையே, இவர்கள் உம்மை தேடி உம்மிடம் மன்னிப்பு பெற வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்ன தேவையோ அதை என் வழியாக செய்யும். இதன் பின்பு அங்கு உங்களுக்கு கிடைக்கும் அருள் அனைத்தும் இறைவனிடமிருந்து வருபவையே. இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லும் மூன்றாவது சிந்தனை, இயேசு தோமையாரை பார்த்து கூறுகிறார், என்னை கண்டதால் நம்பினாய், காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர். நான் சில நாட்களுக்கு முன்பாக இணையதளத்தில் ஒரு காணொளி ஒன்றை பார்த்தேன். அதில் ஒரு குருவானவர் மறைவுரை ஆற்றி கொண்டிருந்தார். அவர் பெயர் அருட்தந்தை டொனால்ட் கலோவே. அந்த மறைவுரையில் தன் வரலாற்றை பதிவு செய்து கொண்டிருந்தார். அவர் எபிஸ்கோப்பல் என்ற திருச்சபையில் திருமுழுக்கு பெற்றவர். தனது 10வது வயதில் அவரது பெற்றோர்கள் கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் அல்ல. டொனால்ட் என்ற சிறுவனிடம் கடவுள் நம்பிக்கையும் இல்லை. அவர் கூறுகிறார், ஒரு இளைஞன் தன் சிறு வயதில், அதாவது 12 வயது முதல் 22 வயது வரை என்னென்ன தவறுகள் செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்திருக்கிறேன். அனைத்து விதமான போதைப் பொருட்களையும் நான் எடுத்திருக்கிறேன். போதை மருந்து டீலராக வேலை செய்திருக்கின்றேன். இதனால் பல முறை நாடு கடத்தப்பட்டிருக்கின்றேன். 3 முறையில் சொந்த நாட்டிலும் மற்ற நாட்டிலும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றேன். என் உடலில் எல்லாம் டாட்டூக்களை போட்டிருக்கின்றேன். உலக இன்பம் போதைதான் வாழ்க்கையாக இருந்தது. ஒரு முறை என்னுடைய உடலில் இருக்கின்ற அந்த போதையை மாற்றுவதற்காக அந்த ஒரு இல்லத்திற்கு எடுத்துச் சென்றார்கள். அங்கே நான் மருத்துவம் பார்த்து கொண்டிருந்த பொழுது என் கரங்களிலே ஒரு புத்தகம் கிடைத்தது. அதை வாசித்து கொண்டிருந்தேன். அது மெஜிகோர் என்ற இடத்தில் அன்னை மரியாள் செய்த வியத்தகு செயல்கள் அடங்கிய புத்தகம். அதை வாசித்த 8 மாதத்தில் கத்தோலிக்கராக மாறினேன். ஒரு ஆண்டில் குருவானவருக்கு பயிற்சி எடுக்க சென்றேன். இன்று உங்கள் முன்னின்று திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கின்றேன். அன்னை மரியாள் சொன்னது போன்று, என் தாழ்நிலையை கண்டு இறைவன் என்னை கடைக்கண் நோக்கினார். இத்தலைமுறையினர் என்னை பேருடையாள் என்றார்கள். அதை போன்று நானும் என்னை தாழ்த்தினேன். இறைவன் அவர் பலியை நிறைவேற்ற என்னை ஆயத்தமாக்கினார். இன்று குருவானவராக இயேசுடைய பணியை எடுத்துச் சென்று கொண்டிருக்கின்றேன். போதைப் பொருள் கடத்தல், போதைப் பொருள் எடுத்து கொண்டிருந்த ஒரு மனிதர் இன்று குருவானவராக ஆண்டவர் முன்பு ஆண்டவருக்காக நின்று கொண்டிருக்கின்றார். இதுதான் நம்பிக்கையின் அடையாளம். அன்புக்குரியவர்களே, இறைவன் கொடுக்கும் இந்த 3 வார்த்தைகள் அமைதி, மன்னிப்பு, நம்பிக்கை, இவற்றை நாம் முதல் ஏற்றுக்கொள்வோம். அதன் பிறகு அவற்றை நம்முடைய குடும்பத்தாரோடு பகிர்ந்து நம்முடைய சமூகத்தோடும் பகிர்ந்து வாழ்வோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.